மக்களே, பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோல உச்சகட்ட பரபரப்பில் நடந்திருக்குது. இப்ப இந்த ரெண்டு பேருக்கு வந்து இப்படியே நான் அட்ரஸ் பண்றேங்க. டூ ஈவில்ஸ் இந்த ஹவுஸ். அந்த ரெண்டு ஈவில்ஸ் அந்த ஹவுஸ்க்குள்ள இருந்தா, டாக்ஸிசிட்டியின் உச்சங்கள் வீட்டுக்குள்ள இருந்தா என்னென்னலாம் நடக்கும்ன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் நம்ம செகண்ட் ப்ரோமோவை பாக்குறது. ஆனா நான் இதுல ஒண்ணு கடைசி வரையும் நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் நிப்பேன்னு ஒரு முடிவு எடுத்தேன். என்ன ஆனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றதான் என்னுடைய ஸ்டாண்டு. இதனால நான் பழைய பேர் என் ரெகுலர் சப்ஸ்கிரைபர் பல பேர் என்னை விட்டு போனாலும் சரி, நான் எடுத்த முடிவு கரெக்ட்ன்றது என் இன்ட்யூஷன் சொல்லிச்சு, அதுல நான் ஸ்டாண்ட் பண்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நபர் வீட்டுக்குள்ள இருக்கிறதால எவ்வளவு பேரோட மனநிலை பாதிக்கப்படுது. டாஸ்க் கேம்ன்ற பேர்ல அவங்க பண்றதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கு, எவ்வளவு கேவலமா இருக்கு நீங்களே சொல்லுங்க. இதுல சாந்த சொருபியா இருந்தவங்க விக்ரம் சபரிலாம் அவ்வளவு கோவப்பட்டு பாத்திருக்கீங்களாங்க? அவ்வளவு ரியாக்ட் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்களே அப்படி அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னு நீங்க பாருங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. இதே பார்வதி, இந்த பார்வதி இருக்காங்கல்ல, பார்வதி, இவங்க பேரை சொல்றது கூட எனக்கு வெக்கமா இருக்கு, வாய் கூசுது அப்படின்றதான் எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பார்வதி அவர்கள் அவங்களுக்குன்னா ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்குன்னா ஒரு நியாயம். நேத்து தானே பேசினாங்க, இப்பெல்லாம் கேம் விளையாடாதீங்க அப்படி எல்லாம் நான் பேசினாங்களே. இப்ப நீங்க என்ன மேடம் பண்ணிருக்கீங்க? என்னத்தை கிழிச்சிருக்கீங்க? இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? இப்போ நீங்களும் கமருதுன்னு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அதுல விஷுவல்ஸ் நீங்க கேளுங்க. இஸ் ஆஸ் பர் த ப்ரோமோ விஷுவல்ஸ் பத்தி நம்ம பேசுவோம், வேற எதுக்குள்ளேயும் போக வேண்டாம், ப்ரோமோ விஷுவல்ஸ் மட்டும் பேசுவோம். ஓகே, அப்ப என்ன சொல்றாரு? என்ன ஆனாலும் 3 பேர் இறங்கிடாதீங்க. எந்த 3 பேரு? திவ்யா, சுபி மற்றும் அரோரா 3 பேர் இறங்கிடாதீங்கன்ற மாதிரி அங்க பேசுறாப்புல. யாரு? விக்ரம், சபரிநாதன் மற்றும் வினோத். அந்த 3 பேர் அவ்வளவு கோவமா அவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாங்க. இதுல சபரி அவ்வளவு டென்ஷன் ஆகி பாத்தீங்களா மக்களே? நான் பார்த்ததே கிடையாது. எல்லா இடத்துலயும் பொறுமையா இருந்த சபரிக்கே அவ்வளவு கோவம் வருது. அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றது நியாயம் தான், தப்பு கிடையாது, நியாயம். அந்த இடத்துல என்ன ஆனாலும் 3 பேர் இறங்கிறாங்கன்னு போது இந்த மேடம் காலு மேல இப்படி கால் இப்படி போட்டு பெரட்டிக்கிட்டு வச்சுட்டு இருக்காங்க காலு பார்வதி. இதே பார்வதி தலைக்கு மேல மூஞ்சிக்கு நேரம் கால் வச்சா சும்மா இருப்பாங்களா? சொல்லுங்க, மூஞ்சிக்கு நேரம் கால் வச்சா சும்மா இருப்பாங்களா மக்களே? அப்ப திவ்யா சொல்றாங்க, மண்டை மேல கால் வந்துச்சுன்னா இழுத்து விடுவேன் அப்படின்ற மாதிரி. கரெக்ட் தான். அதுக்கு நடுவுல ஒரு சைன் லாங்குவேஜ் காமிச்சாங்க, ஒரு ஃபிங்கரை காமிச்சாங்க. ஓகே, அப்படி நீங்க கால் வைக்கிறீங்க, கேமா விளையாடுங்க. அதுக்குன்னு காலை தூக்கி மண்டை மேல வைக்கிறது, இது மேல வைக்கிறது என்னது? இது ஒரு கேமை விளையாட தெரியாது. கேம் ஸ்பாயிலர் ஆஃப் த சீசன் கோஸ் டு பார்வதி. இந்த கேம் ஸ்பாயிலர் பார்வதி தான். பார்வதியா இருக்கட்டும், கமருதி, இந்த ரெண்டும் கூட்டணி ஒண்ணு சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த வீடு உருப்படாது, இந்த டாஸ்க் உருப்படாது, எதுவுமே உருப்படாது அப்படின்றத நான் பாக்குறேன். இந்த சீசனையே இந்த அளவுக்கு வந்து டாக்ஸிசிட்டியா போனதுக்கு காரணம் இந்த பார்வதின்ற ஒரு நபர் தான். இதுலயும் அங்க பாருங்க, அதுல கால் வச்சுக்கிட்டு தெனாவட்டா வர ரியாக்ஷன் வேற காட்டுறது. என்ன ரியாக்ஷன் அது? நான் இதுல என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. நானும் தப்பி தவறி வார்த்தை விட்டுறக்கூடாது, நான் எவ்வளவு கண்ட்ரோலா இருக்குன்றது எனக்கே மீறி வருது மக்களே. எப்பவுமே நான் அந்த பேர்ட் வேர்ட்ஸோ இது எதுவுமே நான் பேச மாட்டேன். அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு என்ன கண்ட்ரோலை மீறி வர அளவுக்கு வருது. அந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. இது உடனே வந்து என்ன பண்ணா, பாரு ரியாக்ஷன் போது விக்கல்ஸ் கடுப்பாய் டென்ஷன் ஆயிட்டான். விக்கல்ஸே பேர்ட் வேர்ட் பேசியிருக்கானா பாரு. இந்த வீட்டுல விக்கல்ஸ் ஒரு இடத்துல கூட கெட்ட வார்த்தை பேசுனது கிடையாது. டில் நவ், ஸ்டார்டிங் டு டில் டேட் ஒரு இடத்துல கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாதுங்க விக்கல்ஸ். ஒண்ணு பேசுனது இல்ல. இந்த இடத்துல பேசுறானா அவனுக்கு எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருக்கும்னு பாருங்க. ஓகே, உடனே இதை பேசணும்னு விக்கல்ஸ் பேசணும்னு டே தப்பா பேசாதரா விக்கல்ஸே, தப்பா பேசாதரா விக்கல்ஸ்ன்ற மாதிரி கமருதீன். இவர் பெரிய யோகியன், பெரிய இவர் வந்து கரெக்டா பேசுவார் எல்லா இடத்துல. நீ எவ்வளவு பேசியிருக்க, எல்லா பெண்களையும் நீ அப்படியே தரகுறவா கீழ்தரமா தான் நடத்திருக்காரு இந்த கமருதீன். எந்த இடத்துல நியாயமா பேசியிருக்காரு? பிஞ்சிடும் இதெல்லாம் பேசுவார், பிஞ்சிடும் இது பண்றோன்ற மாதிரி. என்னது இது? அதுக்கெல்லாம் எப்பயே ரெட் கார்டு கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்கணும் மக்களே. எப்படி வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்கணும் இந்த கமருதீன். இந்த கமருதீனை சேனல் பொத்தி பாதுகாத்து உட்கார்த்து வச்சுட்டு இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை. எதுக்கு உட்கார வச்சீங்க? எல்லா பெண்கள்கிட்டயும் இப்படித்தானே பண்றான், சொல்லுங்க. அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. உடனே இவரு தப்பா பேசாத விக்கல்ஸ் பேசணும் தப்பு தாங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல நான் விக்கல்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவேன். இவ்வளவு நாள் இத்தனை வாரமா இத்தனை இதுவா பண்ணிட்டு இருக்கல, அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்றதா எனக்கு தோணுச்சு. இவர் கமருதீன் அப்ப பேசாம இருக்க வேண்டியது தானே. உடனே வந்து இதை பாரு, உடனே விக்கல்ஸ் சரியான கேள்வி கேட்டான். எனக்கு இந்த கேமே வேண்டாம் டேஸ், அந்த அது ஒரு தாள முடிகிற வார்த்தை தான். இந்த கேமே வேண்டாம்டா, வாடா வெளியே போலாம், வாடா வெளியே போலாம், வாடா அப்படின்னு கேட்கறான். எனக்கு இந்த கேமே வேண்டாம், வாடா வெளியே போலான்ற மாதிரி ஓப்பனா அடிக்கிறான். தைரியமான ஆளாச்சுல கமருதீன். வாடா நானும் வெளியே வரேன்னு வர சொல்லுங்க, வெளியே வர சொல்லுங்க. தைரியமான நீ தானே சொன்ன, ஈகோ அட்டாச்சுன்னா வந்துருவான் கமருதீன், வர சொல்லுங்க, வெளியே போக வேண்டியது தானே. ஏன் போல? ஈகோ அட்டாச்சுன்னா வெளியே போக வேண்டியதானே கமருதீன். எதுக்கு போல கமருதீன்? கூப்பிடறான்ல, தைரியமா இருந்தா வா கூப்பிடறான்ல, நான் வெளியே போறதுக்கு ரெடிடா, நீ வரையாடா அப்படின்னு கேட்கறான்ல, போக வேண்டியது. பயம் பயம், வேற எதுவுமே கிடையாது, பயம் பயம். ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க? வராங்க டோர் பக்கத்துல வந்து, டே எனக்கு இந்த கேம் இது என்ன சொல்லிட்டான். உடனே திவ்யா காலை எடுத்துட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி வந்து கமருதீனை திட்டுறாங்க திவ்யா வேற.
அவங்க உள்ள அந்த அளவுக்கு அந்த 2 பேர் டாக்ஸிக் கப்பிள்ஸ், அந்த 2 பேர் உள்ள உட்காந்து பண்ற அட்டகாசம் இருக்கே, கேடு கெடுத்தனும், கேவலத்தனம். அந்த உட்காந்து வந்து திவ்யா டென்ஷன் ஆயிட்டு வெளியே போடான்றாங்க. அதுல அவங்க 2 பேர் முன்னாடி அந்த பெண்கள் 3 பெண்கள் முன்னாடி உட்காந்து சண்டை போடுறாங்களே, அவங்களுக்கும் ஃபயர் ஒண்ணு மக்களே, சும்மா கிடையாது. அவங்க 2 பேரும் தாங்கிட்டு இருக்கிறது இவங்க அட்ராசிட்டிஸ்லாம். அதுல வந்து இந்த 3 பேர் அகைன்ஸ்டா நின்னதுமே வேற மாதிரி. உடனே விக்ரம் 2 பேரும் சேர்ந்து வெளியே போலாம் வாடான்ற மாதிரி கூப்பிடறான், வரமாட்டாரு. அப்படியே கமருதீனோட மூஞ்சி பம்புது. அப்படியே என்ன பம்புதுன்றேன். அப்படியே மூஞ்சி அப்படியே மாறுது. வெளியே போலாம் வா, நான் ரெடி, நீ வரியா வா அப்படின்னு கூப்பிடறான். வரமாட்டாரு. ஏன்னா தைரியம் இல்லையே. தைரியம் தான் வெளியே வந்திருப்பாரு கமருதீன். எனக்கு தைரியம் தான் வரமாட்டேனா அப்படிங்கிற மாதிரி தான் அங்க மூஞ்சி மாறுது. உடனே வினோத்தும் வந்து கேட்கிறாருங்க. அப்படியாப்பட்ட வினோத்துமே வந்து அகெயின்ஸ்டா கேட்கிறாருன்னா பாத்துங்க அப்ப என்ன நடந்திருக்கும்ட்டு. ஓகேவா? அடுத்து சபரி. இந்த கேமுக்காக வெளியே தள்ளின பாரு, எப்படி இந்த கேமுக்காக சாண்ட்ராவை வெளியே தள்ளின பாரு தள்ளி இருக்காங்கல்ல, தள்ளவே இல்லைன்னு ஏதோ சொன்னீங்க, தள்ளி இருக்காங்களா இல்லையாங்க சொல்றாங்க. இன்னும் 10 நிமிடத்துல உள்ள இருந்து வெளியே தள்ளிடுவாங்க. சோ சாண்ட்ராவே வெளியே தள்ளின பாரு உங்க எல்லாரையும் வெளியே தள்ளுவா அப்படின்றத சொல்றாங்க. ஆமா, பாசிபிலிட்டி தானே. இவங்களே வெளியே தள்ளினாலும் அவங்களை தள்ள மாட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி. சோ உடனே தெரிஞ்சே இவ்வளவு கேவலமா தள்ளி இருக்குன்னா என்னது இது, தெரிஞ்சே இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிருக்குன்னா என்ன அப்படின்ற மாதிரி இது சபரி கேட்கறது நியாயமா தானே இருக்கு. தெரிஞ்சுதானே பண்ணிருக்கீங்க, தள்ளக்கூடாதுன்னு தெரிஞ்சு தானே பண்ணிருக்கீங்க. இது எவ்வளவு கேவலத்தனம், கேடு கெடுத்தனும். அவங்களுக்கு போய் உழுந்து ஃபிக்ஸ் வந்திருக்குது மக்களே, ஃபிக்ஸ் வந்திருக்கு. அப்படிதான் தகவல் ஃபிக்ஸ் நேத்து நைட்டே வந்துருச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடலான்னு இருந்தோம். ஃபிக்ஸ் வந்திருக்குது. அது எவ்வளவு பெரிய இஷ்யூ, அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு பண்ணுவீங்க. அது ஒரு கேமுக்காக தள்ளியா விடுவீங்க போட்டு அந்த கார்ல இருந்து. இது பேசுற டாஸ்க்லயும் பிசிக்கலா போறீங்களா, என்னது இது, டோட்டலி ராங். உடனே இவர் வந்துட்டார், யாரு, கமருதீன். பார்வதி கொண்டு தூக்கிட்டு வருவார்ல சொம்பு, வந்துட்டாரு சொம்பு. வந்து என்ன சொல்றாரு, அம்மா பத்தி பேசி அம்மாவை பத்தி எதுக்கு இழுக்கிறான். இப்ப கமருதீன் எதுக்கு அம்மாவை பத்தி இழுக்கிறாப்ல, எதுக்கு ஈசர் இப்ப அந்த டாஸ்கா பார்க்கணும். எதுக்கு பர்சனல் போறீங்க, அம்மாவை பத்தி கத்தி எழுதலன்ற மாதிரி எதுக்கு இருக்கிறாப்ல. இந்த விஷயம் எங்களுக்கு தேவையா? உடனே வந்து என்ன சொல்றான், அம்மா பத்தி பேசுறியாடா கமருதீன், அப்புறம் ஏன்டா ஒரு அம்மாவை கீழே தள்ளன்ற அடிச்சாம் பாருங்க சபரி பாயிண்ட். எப்படி அடிச்சாம் பாரு, 6ன்ற மாதிரி அடிச்சாம் பாரு பாயிண்ட். ஆமா, எதுக்குடா கீழே தள்ளன, அம்மா அந்த 2 குழந்தைகளோட அம்மா தான்டா, எதுக்குடா கீழே தள்ளன, எதுக்கு தள்ளனன்னு கேட்கறான்ல, பதில் சொல்லணும் இல்லையா. அப்படியே தெத்தளிக்கிறாரு. இது ரொம்ப ஒஸ்ட்டுங்க மக்களே, ரொம்ப ஒஸ்ட், கேடு கெடுத்தனும், கேவலத்தனும். அடுத்து வந்து அரோரா இறங்காதிரி சபரி, அரோரா இறங்காதிரி, 3 பேர் என்ன ஆனாலும் இறங்காதிரி, நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க சும்மா விட மாட்டோன்ற மாதிரி அங்க 3 பேர் நின்னானுங்க பாத்தீங்களா, அவங்கதான் கேமர். யாரு, வினோத், விக்கல்ஸ், சபரி, அவங்க கேமர். இந்த 2 பேரை எப்படி இந்த 2 பேர் எதிர்த்து எவன் நினைக்கிறான், அவன் தான் கேமர். இந்த சுச்சுவேஷன்ல ஒரு பேசிக் மனிதாபிமானம் இல்ல, ஹியூமனிட்டி கிடையாது, இதை தள்ளுறது மட்டும் யோசிக்கிறது, இதெல்லாம் கேமரா. இதுல வந்து தயவு செய்து கேமர் எவனா தூக்கி வந்துடாதீங்க, அப்புறம் வேற மாதிரி இருக்கும். ஓகே, இதை சொல்லிக்கிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் லைவ் வரட்டும், இன்னும் நிறைய பேசுவோம். ஸோ தயவு செய்து ப்ளீஸ் அவாய்ட் கமருதீன் ஃபேன்ஸ், பார்வதி ஃபேன்ஸ், என் வீடியோ நீங்க அவாய்ட் பண்றீங்க, விட்டுருங்க. பை கைஸ்.